வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பேரிஷன் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பற்றி பார்ப்போம். நம்மகிட்ட இதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் கம்பைலேஷன், பொதுத்தமிழ், அதே மாதிரி திருக்குறளில் நம்ம தனியாகவும் கம்பைல் பண்ணி வச்சுருக்கோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியுமா வேர் டு ஸ்டடி, அது மாதிரி நிறையா பிடிஎஃப்ஸ் இருக்குது. யார் யார் இன்ட்ரெஸ்டடும் எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, எனிவே இந்த 2020 2024 கடைசியாக டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணப்பட்ட எக்ஸாம் வந்துங்க பிப்ரவரி மாதம் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர். அது வரைக்கும் நான் கவர் பண்ணிட்டேன். 2020 2024 வரைக்கும் 1550 கொஸ்டின் இருக்குது. சார், நான் குரூப் 4 தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், குரூப் 1 தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், குரூப் 2 2A தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் பார்க்கலாமே, எதுக்கு எல்லாத்தையும் பார்க்கணுன்னு கேட்குறீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ் வந்து எல்லா எக்ஸாமுக்கும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி ஒரு வருஷத்துக்கு 20 to 25 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாலும் அவங்களோட சிலபஸ் வந்து ஸ்கூல் புக் தான். அதே மாதிரியே அவங்களோட சிலபஸை எடுத்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தாலும் மென்டல் எபிலிட்டி, ஆப்டிடியூடு சிலபஸ் அப்படியே இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ் யூனிட் 8 யூனிட் 9 மட்டும் குரூப் 4 சில டாபிக் இருக்காது, ஆனால் குரூப் 1 குரூப் 2 சில டாபிக்ஸ் இருக்கும். ஆனால் டிஎன்பிஎஸ்சி வந்து குரூப் 4 இருக்கிற சிலபஸில் என்ன கேட்பாங்கன்னா அதில் எந்த உத்தரவாதம் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் சிலபஸ் குரூப் 2 குரூப் 1 சிலபஸ் தான். அதை நம்ம படிச்சு தான் ஆகணும். சரிங்களா? அதுதான் அப்படியே எல்லா எக்ஸாம்ஸ்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, எனிவே, அதாவது நான் சிம்பிளாக என்ன சொல்ல வரேன்னா, டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக இருக்க எல்லா கொஸ்டினும் படிச்சு தான் ஆகணும். உதாரணத்துக்கு இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பிலையும் அதே தான் நான் சொல்லுவேன். சார், சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் தான் வருது, நான் எதுக்கு கான்ஸ்டபிள் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஒரு போர்டு இருக்காங்கன்னா அந்த போர்டு நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸையும் நீங்கள் பார்த்து தான் ஆகணும், சிமிலர் சிலபஸ் இருக்கிறப்ப. சரிங்களா? இப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ் ஃபார் ஆல் எக்ஸாம்ஸ் சேம் தான். சரிங்களா? அப்படின்னு நினச்சிக்கிட்டு படிங்க. ஒன்றும் ஆகாது, என்ன ஒரு 3 to 4 days எக்ஸ்ட்ரா ஆகும். பட் நம்மளோட எல்லாரோட அல்டிமேட் எய்ம் குரூப் 2 ஆர் குரூப் 1 தான் இல்லையா? அதனால் இப்போலேருந்தே நீங்கள் படுறது நல்லது. சரிங்களா? ஓகே, இது டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்கப்பட்ட சிலபஸ் படி இந்த 1550 கொஸ்டின் நம்ம பிரிச்சிருக்கோம். ஏரியா அண்ட் வால்யூம், எல்சிஎம் ஹெச்சிஎஃப், டைம் அண்ட் ஒர்க்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கம்பவுண்டர்ஸ், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், ரீசனிங், சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், மிஸ்லேனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு. மிஸ்லேனியஸ்னால் ஒன்றும் இல்லை, டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்கப்பட்ட சிலபஸை தாண்டியும் சில இது கேட்குறாங்க. உதாரணத்துக்கு ப்ராபபிலிட்டி, மீன், மீடியன், மோட், ரேஞ்சு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, இது மாதிரிலாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அது நம்ம அவங்கள திருப்பி கேள்வி கேட்க முடியாது, என்ன சிலபஸ் அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சு தான் ஆகணும். சரிங்களா? அதே மாதிரி நான் கட் ஆஃப் போட்டிருப்பேன். டிஎன்பிஎஸ்சியோட லாஸ்ட் இயர் குரூப் 4 அஃபிஷியல் கட் ஆஃபும் ப்ளஸ் குரூப் 1 கட் ஆஃப், குரூப் 2 எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரே மார்க் தான். அதாவது எப்படின்னா, எம்பிசி பிசியில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரலுக்கும் ஒரே கட் ஆஃப், ஜென்ரல் தமிழுக்கும் ஒரே கட் ஆஃப்க்கு, உமனும் ஒரே கட் ஆஃப், உமன் பிஎஸ்டிஎம் எல்லாத்துக்கும் ஒரே கட் ஆஃப் தான். கிட்டத்தட்ட இந்த குரூப் 2 2A மெயின்ஸ் ரிசல்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா 0.50 மெயின்ஸில், நான் சொல்கிறேன் மெயின்ஸ்லேயே அப்படி 0.50 டிஃப்ரென்ஸில், ஒரு மார்க் கூட கிடையாது, 0.50 டிஃப்ரென்ஸ்லேயே 300 பேர் இருக்காங்க. அப்போ குரூப் 4 குரூப் 2 2A ப்ரிலிம்ஸில் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு பாருங்கள். ஒரு மார்க்கில், ஒரு மார்க்கு 1.5 மார்க்லலாம் என்னது, சாரி 1.5 மார்க் தான் அங்கே இல்லையா? ஏன்னா ஒரு கொஸ்டின் இப்படி எடுத்துக்கலாம், ஒரு கொஸ்டினில் 1000 பேர் இருப்பாங்க குரூப் 4. அதனால் எதுவுமே நம்ம விடக்கூடாது, நம்மளோட வேலையை நம்ம சின்சியராக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள், எல்லாமே வந்து நம்ம சால்வ் பண்ணி தான் வச்சுருக்கோம். சரிங்களா? எதுவும் கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம இது பண்ணலை, ஜஸ்ட் ஒரு சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். இதை மட்டும் பார்த்துட்டு போனால் போதுமான, பட்டு கடைசி நேரத்தில் இது மட்டும் பார்த்துட்டு போனால் போதும். பட் இருந்தாலும் இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். நம்ம வந்து வேர் டு ஸ்டடி ப்ரொவைட் பண்ணுறோம். உதாரணத்துக்கு மென்டல் எபிலிட்டி நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு நாங்கள் பார்க்கணும். இப்போ வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எங்கே இருக்குது நம்ம ஸ்கூல் புக்கில் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன்னா அதை ஃபுல்லாக நீங்கள் கோத்ரூ பண்ணணும். கோத்ரூ பண்ணிவிட்டு ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், ப்ராப்ளம் சால்வ் பண்ண சொல்லியிருப்பாங்க ஸ்கூல் புக்கில், அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா இந்த வருஷம் விட்டுறாதீங்க, மொத்தம் 3 எக்ஸாம் கண்டினியூஸாக வருது. குரூப் 1 குரூப் 2 2A, அது மாதிரி என்னது குரூப் 4 அடுத்தது. அதே மாதிரி ஆப்டிடியூட்
ரீசனிங் அப்படின்னு சொல்லி அவங்க பேப்பர் 2 குரூப் 2 2Aல கொண்டு வர போகிறாங்க மெயின்ஸில். அது வந்து ஆப்டிடியூட் இங்கேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரியா? We will meet in next class. Thank you.